நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மிதுன ராசி பெண்களுக்கு காசிப் பண்ண பிடிக்கும்ட்டு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கவுண்டமணி ஒரு பாட்டில் ஒரு டைலாக் சொல்லுவார், சேதுராமன் கிட்ட ரகசியமா அப்படின்ட்டு. அந்த டைலாக் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, மிதுன ராசி பெண் கிட்ட ரகசியமா அப்படின்னு கேட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா, மிதுன ராசி பெண்ணோட ஒரு ரகசியத்தை பாதுகாக்கவே முடியாது. அவங்க வேணும்னே சொல்லி 2 பேருக்குள்ள சண்டை மூட்டணுன்ற எண்ணம் கொண்டவர்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, படப்படான்னு மனசில் இருக்க எல்லாத்தையும் பேசுகிறான்ல, எதுவுமே வச்சுக்காம அவனால் ஒரு ரகசியத்தை பாதுகாக்க முடியும், அவன் மனசு ரொம்ப க்ளீனானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மிதுன ராசி பெண்கிட்டையும். மிதுன ராசி நீங்கள் டீ சாப்பிட போகிற அந்த டைமில் அவங்க லைஃபோட மோஸ்ட் சீக்ரெட்டான, இல்லை உங்கள் லைஃபோட மோஸ்ட் சீக்ரெட்டான விஷயத்த சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருக்குன்னா அது வெளியே சொல்லலாம், அவங்க தலை வெடிச்சிடும். அவங்க அதை இன்டென்ஷனாக சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்களோட பேசிக் நேச்சர் கான்வர்சேஷன் அப்படிங்கிறதுனால அவங்க மற்றவங்ககிட்ட கான்வர்ஸ் பண்ணணும், அவங்க ஒருத்தர் ஷாக் ஏற்படுத்துறது அவங்களுக்கு ஹார்மோன் ஸ்பைக் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தை அவங்க வெளியே சொல்லிடுறாங்க. காசிப் ரகசியங்கள் மிதுன ராசி பெண்களிடம் தங்குவது இல்லை. அதே போல் மிதுன ராசி பெண்கள் மைண்ட் ரொம்ப ஸ்கேட்டர்ட். அவங்கள ஈஸியாக ஒரு கமிட்மெண்ட் கூட நீங்கள் போடவே முடியாது. அவங்க நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம், மூட் ஸ்விங் தான் அந்த கீவேர்ட். மிதுன ராசி பெண்களுக்கு மூட் ஸ்விங் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 மணி நேரம் முன்னாடி ஒரு விஷயத்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசியிருப்பாங்க. 1 மணி நேரம் கழிச்சு அதே இன்ட்ரெஸ்ட் அவங்க காட்ட மாட்டாங்க. அவங்க மைண்ட் வேற ஒரு விஷயத்து மேலே போயிடும். இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, எல்லா பெண்களையும் சொல்ல, சில பெண்களை நான் சொல்கிறேன், அது நபர் ஒரு ஹியூமன்ஸ் மேலேயே அந்த மைண்ட் அவங்களுக்கு வந்துடுது. 1 மணி நேரம் ஒருத்தரை பிடிக்குதுங்கன்னா 1 மாதம் ஒருத்தரை பிடிக்குது, 1 வருஷம் ஒருத்தரை பிடிக்குது, அதுக்கப்புறம் அவங்க மேலே அவங்க போரிங் பர்சனாக மாறிடுறாங்க. புரியுதுங்களா? இதனால் மிதுன ராசிக்கிட்ட நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய பிரேக்கப் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ மிதுன ராசி பெண்கள்கிட்ட நான் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ரெட் ஃப்ளாக், மிக முக்கியமான டாக்ஸிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஈஸியாக போர் அடிச்சிருது. இதெல்லாம் அவங்க கிட்ட பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ரெட் ஃப்ளாக்.